ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சென்னை மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் மருத்துவமனையை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்க வேண்டும், மருத்துவர்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் நடைபெற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு நியாயம் வேண்டும் என முழக்கமிட்டனர். இதில் மருத்துவ மாணவி ஒருவர், மக்களுக்காக சேவை செய்யும் மருத்துவருக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டீர்களா என கேள்வி எழுப்பினார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பயிற்சி பெண் மருத்துவருக்கு நியாயம் கேட்டும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியிலும் மனித சங்கிலி போராட்டத்திலும் ஈடுபட்டனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். அப்போது பணி பாதுகாப்பு வேண்டும், பயிற்சி மருத்துவர்களுக்கான பணி நேரத்தை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பினர். நீதிக்கான போராட்டம், மருத்துவர்களின் நீதிக்கான போராட்டம், எங்கள் தங்கைக்கான போராட்டம். நாடு முழுவதும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் திருச்சி மகாத்மா காந்தி மருத்துவமனையில் மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியில் ஈடுபட்டனர். அனைத்து மருத்துவர்களும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் வழக்கமாக அளிக்கப்படும் சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாகவும் மருத்துவமனை பொறுப்பு டீன் அர்ஷியா பேகம் தெரிவித்தார். மதுரை மருத்துவக் கல்லூரியில் ஏராளமான மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பேரணியாக சென்றனர். மருத்துவர் மற்றும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் இயற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷமிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் உள்ள சுப்ரீம் தனியார் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கருப்பு பேட்ஜ் மற்றும் மாஸ்க் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தி அமைதி முறையில் போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு ராஜா முத்தையா பல் மருத்துவக் கல்லூரியில் இந்திய பல் மருத்துவ சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பங்கேற்றனர். மாணவர்கள் கையில் கருப்பு பலூனை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தொடர்ந்து 2வது நாளாக மருத்துவர்கள், மாணவர்கள், செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் போராட்டம் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையின் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.